ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீம் ட்ரீ கிச்சன். இன்றைக்கி வந்து நாங்கள் பொன்மலை சந்தைக்கு தான் வந்திருக்கோம். நம்ம சின்னதாக ஆரம்பித்த செடி வளர்க்குறத இப்போ வந்து ஒரு காய்கறி தோட்டம் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். மாடி தோட்டம் வைக்கலான்னா எங்கள் வீட்டில் வந்து மொட்டை மாடி கிடையாது. அதனால் மாடி தோட்டம் வைக்கிற அதையே நம்ம வந்து காம்பவுண்டுக்குள்ளே கொஞ்சம் இடம் இருந்தது, அங்கே வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து தேடி பார்த்த இடத்துல எல்லாத்துலேயுமே இந்த மணி பிளான்ட்டு, இந்த பூச்செடிங்க அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு பாட்டி வந்து விதையும் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து காய்கறி கன்று வாங்கலாம் அப்படின்னு நினச்சி வந்திருந்தோம். இன்னொரு இடத்துலையும் பார்த்தா ரோஸ் செடி அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நேரமாக நாங்கள் தேடி அப்புறம் கேட்டதுக்கப்புறம் தான் தெரியும், அங்கே பக்கத்துலேயே தான் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி காய்கறி கண்ணெல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் இப்படி வச்சுருக்கோம் கீரைன்னு நினச்சிட்டு போயிட்டோம். கத்திரிக்காய் வந்து ஒரு கட்டு 40 ரூபா சொன்னாங்க. பச்சை மிளகாவும் தக்காளியும் 30 ரூபா சொன்னாங்க. நாங்கள் இது 3 மட்டும் தான் வாங்கினோம். ஃபஸ்ட் டைம் நம்ம வச்சு பார்க்குறதுனால இது மட்டும் போதும், நல்லா வந்தால் அதுக்கப்புறம் வச்சுக்கலாம், இன்னொன்று இடமும் அவ்வளோதானே இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இது 3 மட்டும் வாங்கிக்கிட்டோம். அப்புறமா விதையும் கொஞ்சம் வாங்கினோம், நம்ம லாஸ்ட்டாக போகிறப்ப வாங்கிக்கலான்னு இருந்தோம். அங்கே நாங்கள் கத்திரிக்காய் வாங்கின இடத்துலையே பார்த்தீங்கன்னா வாழைக்கன்று, தென்னங்கன்று இதெல்லாமும் இருந்துச்சு. இடம் இருந்தால் சூப்பராக நிறையா வாங்கி வைக்கலாம். நம்ம இருக்கிற இடத்துல கொஞ்சம் தான் வைக்க முடியும். நாங்கள் வந்து அப்படியே வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் காய்கறி ஜாமானும் வாங்கிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வெங்காயம், அதுக்கடுத்து தக்காளி, இப்படி எல்லாமே வாங்கிட்டோம். லாஸ்ட் டைம் பொன்மலை சந்தை போயிருந்தப்போ இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணவே முடியல. டைம் ஆயிடுச்சுன்றனால மண்பானை அந்த மாதிரி மட்டும் பார்த்துட்டு டக்குன்னு வந்துட்டோம். அதே மாதிரி இப்போது சீசன் வந்திருக்கு போல், பேரிச்சங்காய் அம்மாவுக்கும் அத்தாவுக்கும் ரொம்ப பிடிக்கும், அதனால் அது கொஞ்சம் வாங்கினாங்க. ஆனால் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது எங்கள் ஏரியாவில் அதை விட ரேட் கம்மியாக தான் இருந்தது. அடுத்து ஒரு பாட்டி வந்து விதையெல்லாம் வச்சுட்டு விற்றுட்டு இருந்தாங்க. நிறைய விதை இருந்தது, எது வாங்கிறதுனே தெரியல. அப்புறம் வந்து பீக்கங்காய் விதை வாங்கினோம். எல்லா விதையுமே ஒரு பேக்கெட் வந்து 20 ரூபா சொல்லியிருந்தாங்க. என்ன மாதிரி உங்களில் யாருக்கு பாவக்காய் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது என்னமோ தெரில, எந்த பிள்ளைங்களுக்குமே பாவக்காய் பிடிக்காது, பெரியவங்களுக்குமே பிடிக்காது. ஆனால் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே பாவக்காய்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே பாவக்காய், பெரிய பாவக்காய் சின்ன பாவக்காய் ரெண்டுமே வாங்கிட்டோம். விதையில் இது 3 மட்டும் தான் வாங்கினோம். மிச்சம் கீரை விதை வீட்டிலே இருந்ததில்ல, அது போட்டு முளைக்கவும் ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு வேறு எதுவும் வாங்கலை, அதையே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்ததாக உரம் அதெல்லாம் வாங்கிறதுக்காக இந்த மாதிரி கடைக்கு தான் வந்திருந்தோம். இங்கே வந்து தேங்காய் நார் இருக்குல்ல, கொக்கோ பீட், அது வந்து 5 கிலோ 150 ரூபா சொன்னாங்க. அது ஒன்று வாங்கிட்டோம். அங்கேயே வந்து க்ரோ பேக்கும் இருந்துச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் பெருச்சாளி தொல்லை ரொம்ப இருக்குது, அது வந்து க்ரோ பேக் ஏதாவது டேமேஜ் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கிற டப்புலேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கலை. அதோட தொழு உரம் வந்து 25 கிலோ 300 ரூபா சொன்னாங்க. அதையும் நாங்கள் வந்து வாங்கிக்கிட்டோம். இதெல்லாம் வாங்கிட்டு தான் நம்ம கார்டன் செட் பண்ண போகிறோம். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எப்படி பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணுறது, சின்ன இடத்துல எப்படி காய்கறி தோட்டம் செட் பண்ணலாம் அப்படின்ற எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறையா செடி கார்டனோட அப்டேட்ஸ்லாம் நம்ம சேனலில் அப்பப்போ அப்லோட் பண்ணுவேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கார்டனிங் டிப்ஸையும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.